மனதை கொண்டு மனிதன். இந்த மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது கெட்டது நீக்கப்படுது. இந்த மனசுக்கு ஒரு புரிதல் நன்மையாக இருக்கும் பொழுது அந்த தீமையானது நம்மை விட்டும் விலக்கப்படுகிறது. இது இறைவனால் மட்டும்தான் முடியும். இறைவனை நாம் வணங்குபவர்களாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அவனுடைய நினைவுகளில் வாழ்ந்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவில் நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மை நம்மிடம் உண்டு. இறைவனுடைய நினைவிலிருந்து விலகும் பொழுது அந்த நன்மையிலிருந்து நாம் விலகிவிட்டோம். எப்பொழுதெல்லாம் மனது அமைதியாக இருக்கிறதோ நாம் நன்மையில் இருக்கிறோம். நன்மை மனசுக்கு உருவம் இல்லை. ஒரு விலை பேசும் பொழுது ஒரு பொருளுக்குத்தான் விலை பேச முடியும். உருவத்திற்கு மனித உடலையே விற்கக்கூடிய அளவிற்கு அதன் உறுப்புகளை வெட்டி அதனை கூட வியாபாரம் செய்யும் பொழுது மனிதன் அறிவை கொண்டு யோசிக்கிறான். எல்லாமே உருவமாயிருச்சு. அந்த உருவம் பொருள் அடிப்படையினால இப்போ மறைவானது அந்த பொருளை இயக்குது. அந்த மனசு, அந்த மனதிற்கு விலை பேச முடியுமா? அந்த மனதிற்கு எவ்வளவு தந்து நீங்க விலைக்கு வாங்க முடியும்? அந்த குணத்தை நீங்கள் எப்படி பெற முடியும்? சாத்தியமுண்டா? அதற்கு இறைவனுடைய செய்தி, அவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அங்கு இல்லை. உயிர், அதுதான் அடிப்படை. உயிராற்றல். அந்த உயிருக்கு மனதின் அமைதி பாதுகாக்கிறது. அந்த மனதின் அமைதியை கொண்டு வருவான் இறைவன். இவையெல்லாம் நமக்கு அறியாததா? நமக்கு புரியாததா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லை. ஆனால் மனது கற்பாறை போன்று கடினமாயிருது. அந்த அளவுக்கு நம்ம கடினமாயிட்டோம். புரியாதன்மைக்கு, விளங்காதன்மைக்கு நம்மளை நாம் ஆக்கிக்கொண்டோம். இரக்கம் என்ற அந்த குணத்தை விட்டுவிட்டோம். இரக்கம் வேண்டும் மனதில். இரக்கம் அடிப்படை மனித குணங்களில் ஒன்றான இரக்கம், பணிவு, பொறுமை. இதன் அவ்வளவும் கொண்ட ஒரு குணம், சாராம்சம் என்பது அமைதி. சாந்தமான முகம், அமைதியான பார்வை. இறைவனிடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது, இல்லை இறைவனிடத்தில் நாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் நாம் எப்படி வியாபாரம் செய்கிறோம் என்றால், அவனுக்கு நன்றி உணர்வோடு அவனுடைய செய்தியை கவனிப்பது, நற்காரியங்களில் ஈடுபடுவது, அதுதான் வியாபாரம். நல்ல குணம் இருந்தால் தான் நற்காரியம், நல்ல காரியங்கள் செய்ய முடியும். குணம் அடிப்படை எந்த ஒரு நன்மைக்குமே. மனுஷன்னா ரொம்ப இழிவா பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் மனிதர்களிடத்தில். மனிதனா பிறந்திருக்க கூடாது, மனுஷனா பிறந்ததே பாவம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம் மறந்து விட்டோம்,
நம்மை படைத்தவனை நாம் நினைவில் கொள்வதில்லை. உங்களை நீங்கள் படைத்துக் கொள்ளவில்லை. நம்மளை நாம் படைத்துக் கொள்ளவில்லை. படைப்பாற்றல் இறைவனிடமிருந்து அவன்தான் வழிகாட்டுபவன். என்ன நீங்க ஒரு காரியம் செய்தாலும் இறை வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறீர்கள். அப்படி என்றால் இறைவன் தானே நமக்கு வழிகாட்டுதல். எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவனுடைய எண்ணத்தை கொண்டுதானே ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் அப்ப அந்த இறைவனுடைய நினைவு அங்கு வருகிறது. அவன் கொண்டு வருகிறான், என்னை நினைத்துக்கொள், நான் உதவியாக இருக்கிறேன் அந்த காரியம் நடைபெறுவதற்கு, சுமூகமாக நல்லபடியாக, மனதிற்கு அமைதி கெடாமல். இதைதான் நாம் சாதகமாக என்று சொல்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் இப்பொழுது எனக்கு மட்டும்தான் என்று மாறிவிட்டது. சாதகமாக என்றால் அமைதியான சூழ்நிலை. பாதகம் என்றால் அமைதிக்கு எதிரானது. அறிவாற்றல் கொடுக்கப்பட்டது கொண்டு நாம் என்ன வேணாலும் செய்து விடலாம் என்ற ஒரு மனோபாவம். பொருளின் அடிப்படையில் தான், பொருள் உண்டு, பொருளை வைத்துக்கொண்டு நாம் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பொருளில் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்பது இறைவன் நினைவூட்டுகிறான். பொருள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இந்த உடல் அழியும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் பொருள் பொருள் பொருள். பொருள் வேண்டாம் என்று சொல்லல. பொருளே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன், நான் துறவியா போறேன், அப்படி அல்ல. பொருள் இல்லாமல் இருப்பதும் அதிகமாக பொருளின் மீது நாட்டம் கொள்வதும் இரண்டும் இழிவுதான். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த பொருளில் அருள் அவன் கொண்டு வருகிறான். பணம் இருந்தாதான் மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம ஒரு மனிதரை அவருடைய பொருளாதாரத்தை வைத்து இவர் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு நாம் பார்க்கிறோம். பொருள் வேண்டும், பொருள் ஈட்டக்கூடிய அந்த ஆற்றலும் வேண்டும். இறைவன் அதை தடுக்கவில்லை. ஆனால் அந்த பொருள் தான் உங்களை பாதுகாக்கும், அதை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் இறைவன் எச்சரிக்கிறான். மறைவானத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த மறைவானவற்றை கவனிக்க வேண்டும் என்றால் பொருளை விடும் பொழுது மறைவானது உங்களுடைய பொருளை பாதுகாக்கிறது. ஆனால் நாமோ பொருளுக்கு இன்னொரு பொருளை பாதுகாப்பாக்குகிறோம். ஒரு பொருளை காக்க இன்னொரு பொருள், அதனை காக்க இன்னொரு பொருள், இப்படி பாதுகாக்க பொருளின் மேல் பொருளை சேர்த்து கொண்டு போகும் பொழுது இறுதியில் அந்த பொருளின் பயனற்றதாக மாறுகிறது. எதற்காக அந்த பொருளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அந்த பொருளே இல்லாமல், அதற்கான உபயோகமே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது. இவைகளை நினைவூட்டுதலை, இந்த காரியங்களை இப்படி செய்ய வேண்டும், இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு நினைவில் கொண்டு வருவது, வழிகாட்டுதல் கொண்டு வருவது, உணர்வாக நம்மளை வழி நடத்துவது இறைவனுடைய நற்செய்தி, இறைவனுடைய உணர்வு, இறை உணர்வு.
எந்த ஒரு மனிதனை பார்த்தாலும் நமக்கு நம்மளுடைய உணர்வை கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பேச்சை கேட்டாலும் நம்மளுடைய உணர்வை கவனிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மளுடைய உள்ளுணர்வை கவனித்தல் வேண்டும். இது படிப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த அமைப்பில் தான் இறைவன் படைத்தான். நம்மளை படைக்கப்பட்டது உணர்வு கொண்டுதான். அதனால்தான் குழந்தையின் முகம் ஏன் அவ்வளவு அழகாக உள்ளது, ஏன் அது செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு அழகாக காண்கிறது. அதன் மனது எந்த ஒரு கேடும் இல்லை, நற்குணங்கள் இயற்கையாக அமைய பெற்றது. வளர வளர அதன் குணங்கள் அடிப்படையில், சூழ்நிலையின் அடிப்படையில் அதை நாம் இழந்து வழிகேட்டில் ஆகிறோம். அந்த நன்மையான குணங்களில் ஒவ்வொருவரும் அந்த குணங்களை விட்டதின் காரணமாகத்தான் அந்த பாதையை நம்மால் மீள முடியவில்லை. நம்மளால் அதனை கவனிக்க இயலாத காரணத்தினால் இறைவனுடைய செய்தி மனசாட்சியாக அங்க அமைக்கப்பட்டிருக்கு. உள்ள இருந்து நான் உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள உருவமாக இல்லை, உணர்வாக மனசாட்சி, மனதின் சாட்சி. அனைவருக்கும் தெரியும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதன் வேலை என்ன? வழிகாட்டுதல் தான். மனசாட்சி இருக்கு அப்படின்றது தெரியும், நன்மை தீமை எது என்றும் தெரியும். ஆனால் என்னால் அது விட முடியல, என்னால் அது செய்ய முடியல. பரவாயில்லை, இறைவனிடம் திரும்புங்கள், அவன் பாதுகாப்பான். கெட்ட எண்ணங்களில் இருந்தும் தவறான வழிகாட்டுகளில் இருந்தும் அதனை பாதுகாக்க இறைவன் போதுமானவன். இறைவனுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதை நம்பிக்கை கொள்வோம். நாம் எதனையும் இறைவனாக ஆக்க வேண்டாம், நம்மளையும் நாம் இறைவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். என்னால் முடியும், நான் செய்ய போகிறேன். ஆனால் அந்த பாதையில் வந்தவர்கள் தான் தவறான பாதையில், தவறான புரிதலில் வளர்ந்து இதுவரை வந்துவிட்டோம். இனி என்ன செய்வது? இப்பொழுது என்ன புரிதல் உண்டோ அந்த புரிதலை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். அந்த புரிதலில் எந்த தவறு நம்மிடம் இருக்கிறதோ அந்த தவறை நீக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் இருங்கள். அந்த முயற்சி நம்மிடமிருந்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்பொழுது நான் தீமை வேண்டாம் என்று விரும்பும் பொழுது, அந்த எண்ணங்கள் அளவில் நன்மையை முற்படுத்துவது. நன்மையை நான் முற்படுத்துகிறேன், நற்காரியங்களில் ஈடுபடுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொருளை நல்லபடியாக பயன்படுத்துகிறேன், அறிவை நான் தவறாக பயன்படுத்துவதில்லை, அறிவை நான் முழுமையாக நம்புவதும் இல்லை, அந்த அறிவிலிருந்து வரக்கூடிய செய்தி சரிதானே என்று சரிபார்க்கவும் செய்கிறேன். உணர்வு எனக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த உணர்வுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை நாம் மதிக்க வேண்டும். மனிதர்கள் தான், மனிதர்களிடத்திலிருந்து தான் செய்திகள் வருகின்றது. மனிதர்களுக்கு சிந்தனை அறிவு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சிந்தனையின் அறிவானது, அந்த சிந்தனை எதன் மீது, அந்த செய்யும் காரியம் நான் இப்பொழுது அவரவர் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலையை சரிபார்ப்பதற்கான ஒரு இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை சிந்தனை. சிந்தனை என்பது சரிபார்ப்பது, நன்மை தீமையை நான் உணர்வது. எது நன்மையோ அதை இறைவனிடத்தில் மேலோங்க அவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நற்செய்திகளுக்கான வழிமுறைகளில் எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புள்ளதோ அதன் காரியங்களில் ஈடுபடுகிறேன். நல்ல எண்ணங்கள், நன்மையானவர்களோடு நான் பயணிக்கிறேன். இவையெல்லாம் அந்த மனதிற்கு உயிரூட்டக்கூடியதாக இருக்கு. நற்செய்தி மனிதர்கள் மூலியமாகத்தான் வருகிறது. அந்த மனிதர்களை அவர்களும் பெருமை கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் இது இறைவனுடைய பாதை.
இறைவனால் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவனிடமே மேலும் அந்த செய்தி மேலும் நல்ல செய்தி என்பது நன்மையாக எனக்கு மனசுக்கு படுறதுதான். அமைதியா சமாதானமா இருக்கு, கேட்கறதுக்கு எனக்கு நல்லபடியாக இருக்கு. அந்த உயிர் மூச்சு நம்மளால உணரவும் முடியுது. இப்ப மனதிற்கு ஒரு வழி இல்லைன்னும் போதுதான் கவலைக்குள்ளாகிறதும், துக்கம், வேதனை, சோகம் இவ்வளவுலயும் மூழ்கி போறது. ஒரு நொடியில அவ்வளவும் நடக்குது. உங்களுக்கு இறைவனுடைய பாதை தவற விட்டு விட்டால், அதே போன்று நீங்க எப்பொழுது மறந்துடுறீங்களோ, எப்பொழுது நீங்கள் தவற விட்டு விடுகிறீர்களோ, இறுதியில் இறைவனே என்று திரும்பும் பொழுது அங்கு மீண்டும் இறைவனுடைய உதவி. அவன் மன்னிக்கலாம் அல்லது கைவிடலாம், தெரியாது. ஆனால் அது அவனுடைய உத்தரவு. ஆகவே சதா அவனுடைய எண்ணங்களின் மீது, அவனுடைய வழிகாட்டுதலின் மீது நாம் கவனம் செலுத்தியவர்களாக இருக்க வேண்டும். மனசுலதான் இறைவனுடைய பிரார்த்தனை என்னும் போது நமக்கு அது கஷ்டம் கிடையாது. இது ரொம்ப காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஆனா அங்க இறைவனுடைய அனுமதி, நாம எந்த அளவுக்கு அதுல ஈடுபாடு இருக்கோன்றதும் அவனுக்கு தெரியும். மனசுதானே, யார் பார்க்க போறா? உடல் அளவுல நம்ம கேட்டுக்குவோம், மனதுல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். நமக்கு கூட அது எப்படி வந்தது என்று தெரியாது. ஆனா இறைவனுக்கு முழுமையாக தெரியும். உங்கள் அறிவுல இருந்து அது பதிவு செய்யப்பட்டு அங்கிருந்து உங்களுக்கு கெட்டது நடக்கிறது. உங்களால் தடுத்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் இறைவனுடைய வழி உங்களுக்கு நிச்சயமாக, அவனுடைய வழி ஒன்றே உங்களுக்கு அது தீமையிலிருந்து பாதுகாக்கப்படும். ஒரு விஷயம் உணரும் போதுதான் கெட்டதை தெரிஞ்சு விட முடியும். எனக்கு புரியல, எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உங்களால முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் நம்ம தீமையில் சென்று விட்டோம். அது ஊறிடுச்சு சிறு வயதிலிருந்து. இப்ப அது பிரித்தெடுக்கணும். நன்மை தீமையை அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் உங்களுக்கு வழங்குவான். அது அந்த ஆற்றல் நீங்க உறுதி பெறும் வரை அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் உணர்விலிருந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நமது கடமை அந்த நன்மையான செய்தியின் மீது கவனம் செலுத்துவது மட்டுமே. அதுக்காக நம்ம இறைவனே கும்பிட்டுட்டு நம்ம உட்கார்ந்துடணும்ட்டு இல்லை. உங்களுடைய காரியங்களை செய்து வாருங்கள், உங்களுடைய வேலைகளை செய்து வாருங்கள். உங்களுடைய மனதில் எண்ணங்கள் அளவில் நினைவில் வரும் பொழுதெல்லாம் இறைவன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். 24/7 இறைவனை நினைச்சிட்டே உட்காருங்க அப்படின்றது இறைவன் சொல்லல. நீங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதைத்தான் இறைவன் கவனிக்கிறான். நீங்க ஒரு நொடி இறைவனை நினைச்சாலும் அதை முழு மனதார அந்த கவனம் அவன் மீது இருக்கிறதா? இப்பொழுது அதற்கான கூலி நினைவூட்டுதல். நீங்கள் உலக வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது அந்த நினைவூட்டுதல் வரும். அந்த பாதையில் எங்கு நீங்கள் உங்களுக்கு கெட்டது வரும் பொழுதெல்லாம் அதற்கு முன்பே நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். சத்தியம். ஆனா முக்கியத்துவம் 3 வேளை குளிங்க, 5 வேளை சாமி கும்பிடுங்க. எது செய்தாலும் சரி, தொழுகை செய்தாலும் ஜபம் செய்தாலும் முக்கியத்துவம் எதன் மீது? என்னுடைய உடல் அந்த கட்டிடங்களுக்குள் செல்கிறது, என்னுடைய மனது எங்க இருக்கு, என்னுடைய யோசனை எங்க இருக்கு,
என்னுடைய கவனம் எங்க இருக்கு? இதைத்தான் இறைவன் கவனிக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நமது கவனம் பல திசைகளில் செல்கிறது, பல காரியங்கள் செல்கிறது. நாம் நம் காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அதை விட்டுட்டு இங்கு வரும் பொழுது உடனே இங்கு திரும்புவதற்கான கவனம், நாம் முக்கியத்துவம் படிப்படியாக இதன் உள்ளே நீண்ட நேரம் இருக்க வேண்டியிருக்கிறது, கவனத்தை நிலைப்படுத்துவதற்காக. பிறகு இதனை விட்டு அவரவர் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருங்கள். அதில் உங்களுக்கு நினைவூட்டல் வரும்போது இறைவனுடைய வழிகாட்டுதல் கொண்டு வாழ்ந்து வாருங்கள். தொடர்ச்சியாக இதுவே ஒன்று கூடுதலாகும். இறைவனுக்காக வேண்டி மனதளவில் உலகில் எந்த திசையில் எந்த மூலையில் இருந்தாலும் மனதளவில் இறைவனுடைய செய்திக்காக சேரும் பொழுது அங்கு பலப்படுத்துகிறான், உறுதிப்படுத்துகிறான். மனதில் உள்ள நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கிறான். எண்ணங்களில் லேசான மிகவும் அழகான பாதை இறைவழி. இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய அனுகிரகத்திலும் நன்மையிலும் நாம் மேன்மேலும் வளர இறைவனை தொடர்ச்சியாக பிரார்த்திப்போம், நினைவில் கொள்வோம், முக்கியத்துவம் கொடுப்போம். உறுதி பெறுவதற்கான வழி அவன் அறிவிப்பான். அவன் அறிவிப்பது உணர்விலிருந்து. அந்த உணர்வை நாம் விட்டுவிடாமல் அந்த உணர்வை பின்பற்றுவோம். இறைவன் போதுமானது.